ஹாய், நான் உங்கள் விமல் சுப்பு. பிஎஸ்டி ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோ வந்து நான் எப்படி டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து ரெடி பண்ணலான்னு போட்டிருந்தேன் இல்லைங்களா? இந்த வீடியோவில் வந்து நான் வித் சீலோட எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? நமக்கு இப்போ வந்து ஸ்காலர்ஸாக இருக்கும், நமக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேட்டகரி மூவ் ஆகும்போது, இப்போ நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி அடுத்த ப்ரொஃபஷனுக்கு போகும்போது நமக்கு வந்து சீலோட நம்மளோட சைன் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணுறோம். ஆன்லைனில் ஒரு காம்படிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து கீழே சிக்னேச்சர் வித் சீலோட வேணும் அப்படிங்கும்போது அதை எப்படி வேர்டிலே வந்து ரெடி பண்ணலாம், அதுவும் நமக்கு தேவை தான். ஓகேங்களா? இதே கற்று வச்சுக்கோங்க. அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான், ஈஸி தான். ஃபஸ்ட்டு பிக்சரை கொடுத்து பிக்சரை வந்து நீங்கள் சைனாக அந்த டிஜிட்டல் சைனாக மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? ரெட் கலர் கொடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்துட்டேன். இப்போ சைன் ஓகே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைன் இருக்கட்டும். ஃபஸ்ட் சீல். இப்போ சீல் வந்து அதே மாதிரி சீலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எங்கிட்ட சீல் இல்லை, ஏன்னா எனக்கு இன்னும் ப்ராப்பராக அப்ளிகேஷன்லாம் இல்லை, எங்கேயும் ஜாப் இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து இதை என்னோடய சீலாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை என்னோடய சீல்னு வச்சுக்குவோம். இதுவும் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லை கலர் வந்து எந்த மாதிரி வேணுமோ அது மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன கலரில் வேணுமோ அது மாதிரி மாற்றிக்கலாம், கான்ட்ராஸ்ட்டாக. ஓகேங்களா? சும்மா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் மாற்றி காட்டுறேன். இதான் என்னோடய சீல்னு வச்சுக்குவோம். இப்போ இது ரெண்டுமே வந்து என்னோடய ஆன்லைன் சர்டிஃபிகேட்டில் வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் ஒரு காம்படிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா கீழே வந்து என்னோடய சிக்னேச்சரும் சீலும் தானே நான் கொடுப்பேன். அப்போ வந்து ரெண்டையும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இது ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கீழே வந்துட்டு ஒரு இன்சர்ட் கொடுத்து டேபிள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டேபிள் கொடுத்து ஆஸ் யூஷுவல் மேலே ஒரு ரோ கீழே ஒரு ரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கீழே என்டர் தட்டிட்டு இன்சர்ட் கொடுத்து டேபிள் கொடுங்க. ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ செலக்ட் ஆகிடுச்சா? செலக்ட் ஆனதுக்கப்புறம் சைன் மேலே இருக்கணும். ஸோ அந்த சைனை என்ன பண்ணுறேன், கட் பண்ணி அந்த டேபிளோட மேலே கொடுக்குறேன். ஓகேங்களா? சீல் வந்து கீழே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அதையும் கண்ட்ரோல் கட் பண்ணிவிட்டு கீழே சைனு கீழே தானே சீல் பார்ப்போம், கொடுத்துட்டேன். அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் எப்போ போல் டேபிளுக்கு வந்துட்டு கலரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த டேபிளை வந்து இன்விசிபிளாக மாற்றிடுங்க. நோ பார்டர் கொடுத்தீங்கன்னா நோ பார்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கலர் வந்து டிசைன் வந்து பிளெயினாக வேணும் அப்படின்னா பிளெயின் பண்ணிக்கோங்க. டேபிள் டூலுக்கு போயிட்டு இந்த டேபிள் ஃபார்மட் கேட்டிருக்காங்கல்ல, அது வந்து நார்மலாக இருக்கணும். இந்த க்ரீன் கலர் வேணாம் அப்படின்னா ஷேடிங் வந்து நோ கலர் கொடுத்துருங்க. நோ கலர் கொடுத்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர்லலாம் அப்பியர் ஆகாது. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு மட்டும் தான் இது விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இன்விசிபிள் பார்டர் தான். டேபிளோட பார்டர் வந்து நம்ம நோ பார்டர் கொடுத்துட்டோம். மேலே வந்து சைன் இருக்குது, கீழே வந்து நம்மளோட சீல் இருக்குது. இந்த சீலை வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு க்ராப் பண்ணிக்கலாம். பிக்சர் ஃபார்மட் பிக்சர் கொடுத்து க்ராப்புங்கிற ஆப்ஷன் கொடுத்து வேணுங்கிற அளவுக்கு க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ண பார்த்தீங்களா? க்ராப் பண்ணிவிட்டு என்டர் தட்டினா சேவ் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ இந்த சைனுமே நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னா அதை கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்தோன்னா மேலே ஃபார்மேட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஃபார்மேட்டில் வந்து ரைட் சைட் கார்னரில் க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா சைனுமே நீங்கள் அன்வான்ட் ஸ்பேஸ் எல்லாம் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே உங்கள் சைனு கீழே உங்கள் சீல் இருக்க மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்துக்கோங்க. டேபிளை கூட நீங்கள் அப்புறம் சின்ன பண்ணிக்கலாம். இந்த டேபிளை வந்து சின்ன பண்ணிக்கலாம். இந்த டேபிள்னால் இது சின்ன பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். அப்புறம் அதை சென்டர் கொடுத்துக்கலாம். சென்டர் கொடுத்துட்டு இதையும் சென்டர் கொடுத்துக்கலாம். சென்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல சைனும் சீலும் வேணுமோ அந்த இடத்துல அந்த டேபிளை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ரெண்டும் மர்ஜ் ஆகி ஒரு இடத்துல வரும். இது வந்து ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஆட்டோ ஃபிட் கொடுத்துடணும். ஒரு நிமிஷம். ஓகே, பிக்சர் அவ்வளோதான். இது ரெண்டும் மேட்ச் ஆகிடும். இந்த டேபிளை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சைனும் சீலை வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.